வேய்முருகன் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் நவரத்தினம் ருத்ராட்சம் ராசிக்கல் மோதிரம் மற்றும் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் செய்து தரப்படும். போன் 9962326838. ஆன்மீக ஐதீகங்கள். கோவிந்த நாமம். உலகம் முழுக்க உள்ள வைணவ தலங்கள் எங்கு சென்றாலும் அங்கு நம் செவிகளுக்கு விருந்தளிப்பதோடு நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும்போர் உயரிய நாமம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பிரசித்தி பெற்ற திருமலை திருப்பதி ஏழுமலையான் தேவஸ்தானம் முழுக்க எதிரொலிக்கும் கோவிந்த நாமம் நமக்கு அளவில்லா ஆனந்தத்தையும் அமைதியையும் தரும் திருநாமமாய் ஜொலிக்கிறது. திருமலை வாசா கோவிந்தா, திருவெங்கடேசா கோவிந்தா, உன் திருமுக தரிசனம் அனுதினம் காண திருவருள் புரிவாய் கோவிந்தா. திருமலை வாசா கோவிந்தா, திருவெங்கடேசா கோவிந்தா, உன் திருமுக தரிசனம் அனுதினம் காண திருவருள் புரிவாய் கோவிந்தா. பெருமாளுக்கு ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் 1000 நாமங்கள் இருந்தாலும் அவற்றுள் விசேஷமானதாக 12 நாமங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த 12 நாமங்களில் கோவிந்த நாமம் மிக உயர்வானதாக சொல்லப்படுகிறது. ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் கோவிந்த நாமத்தை தான் குறிப்பிட்டு சொல்கிறார். கோ என்றால் பசு, விந்தன் என்றால் காப்பவன் என்பதை குறிக்கும். கோவிந்தன் என்றால் பசுக்களின் தலைவன் என பொருள் கொள்ளப்படுகிறது. கோவிந்தா என நாமம் சொன்னால் தானத்தில் சிறந்த தானமான பசுதானம் செய்த புண்ணியத்தை தருவதாகும். மேலும் கோவிந்தன் என்றால் உலகையெல்லாம், உலகில் உள்ள ஜீவராசிகளை எல்லாம் காக்கும் கடவுள் என்றும் பொருள் சொல்லலாம். இறைவன் மேல் மிகுந்த பக்தி கொண்டு மனதார வேங்கடவனை வேண்டி கோவிந்தா என்றால் ஏழுமலையான் தான் செய்யும் பணிகளை கூட விடுத்து தன் பக்தர்களை தேடி வருவான் என்கிறார்கள். அந்த அளவுக்கு சக்தி கொண்ட நாமம் கோவிந்த நாமம். அத்தகைய கோவிந்தனை விரதமிருந்து வழிபடும் மாதம்தான் புரட்டாசி மாதம். இம்மாதம் பெருமாள் மாதம் என்றே அழைக்கப்படுகிறது. இந்த புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க பக்தர்கள் விரதம் இருந்து சுவாமிக்கு மாவிளக்கு போடுவது, தளிகை போடுதல், கோவிந்தா போடுவது, சமாராதனை உள்ளிட்ட வழிபாடுகள் செய்கின்றனர். இம்மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் பக்தர்கள் நெற்றி நிறைய திருமண் இட்டு உண்டியல் ஏந்தி வீடு வீடாக சென்று கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு தானம் வாங்கி அதில் கிடைத்த அரிசியினை அரைத்து அதில் மாவிளக்கு இடுவதும், பொங்கல் செய்து பெருமாளுக்கு அதை படைத்து சேவிப்பதும் மிகுந்த பலனை தருவதாக கூறுகிறார்கள். மேலும் உண்டியலில் காசோ பணமோ கிடைத்தால் அதை திருப்பதி ஏழுமலையானுக்கோ அல்லது அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்திலோ காணிக்கையாக செலுத்திவிடுவார்கள். இதில் நம்மை விட வசதியில் உயர்ந்தவர்கள் அல்லது தாழ்ந்தவர்கள் என்ற பேதம் இன்றி இறைவனின் நாமத்தை சொல்லி அவர்கள் வீட்டு வாசலுக்கு சென்று உண்டியல் கொண்டு கையேந்தி நிற்பதன் மூலம் நான் என்ற அகந்தை அழிந்து நல்லருள் சேரும் என்பது தத்துவமாம். இதில் கொடுக்கிறவர் பெற்றுக்கொள்கிறவர் இருவருமே வேங்கடவனின் அருளுக்கு பாத்திரமாகிறார்கள். அவர்கள் இல்லங்களில் எப்போதும் தானியமும் நிறைந்து இருக்கும் என்பது நம்பிக்கை. திருமலை வாசா கோவிந்தா, திருவெங்கடேசா கோவிந்தா, உன் திருமுக தரிசனம் அனுதினம் காண திருவருள் புரிவாய் கோவிந்தா. திருமலை வாசா கோவிந்தா, திருவெங்கடேசா கோவிந்தா, உன் திருமுக தரிசனம் அனுதினம் காண திருவருள் புரிவாய் கோவிந்தா. நேயர்களே, புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து கோவிந்த நாமம் கூறி வழிபட அனைத்து தடைகள், சங்கடங்கள் நீங்கி வாழ்வில் வளம் பெருகும் என்பதால் பெருமாளை பக்தியோடு வணங்குவோம். கோவிந்த கோஷமிட்டு அவன் அருளால் கவலைகள் நீங்கி வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். கோவிந்த நாமம். குடந்தை வேய்முருகன் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் நவரத்தினம் ருத்ராட்சம் ராசிக்கல் மோதிரம் மற்றும் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் செய்து தரப்படும். போன் 9962326838.